நான் எனக்காக போராடுவதற்கு ஒரு 12 லேகியோன் பட்டாளத்தை வர சொல்ல முடியும். பிடிக்க வந்தவர்களை அடித்து துரத்த அவரால் முடியும். மிகாவேலை கூப்பிட்டிருந்தால் தன் சேனைகளோடு வந்து யுத்தம் செய்திருப்பார். ஆனால் அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எதற்காக? கீழ்ப்படியாமையின் பாவத்தை போக்குவதற்காக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்துக் கொண்டு வருவீர்களானால் வரிசையாக அப்போஸ்தலன் சொல்லிக் கொண்டு வருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பாருங்கள். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரவோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் மனுகுலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனாய் உலகத்திற்கு வந்து அந்த ஒருவராலே ஜீவனை அடைவதற்கு காரணமானார். 18ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறோம். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு இதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19ஆம் வாக்கியம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஏன் அவர் பட்ட பாடுகள், ஏன் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதன் அவரை பார்த்து அவரை தன் தெய்வம் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாரே, நானும் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் வர வேண்டும். கிறிஸ்தவங்களா இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவ வசனத்தின்படிதான் நமது வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஐயா என்னால முடியாதுங்க, அவர் தெய்வம், நான் மனுஷன் சொல்லாதீங்க. அதனாலதான் அவர் மனுஷனா வந்தார். அவர் மனிதனாய் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் மனிதனாய் வந்த நோக்கமே நாம் மனிதனாய் இருக்கிறபடியினாலே. எபிரேயர்காரர் அதை கூட சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏன் அவர் மனிதனாக வர வேண்டும்? மரணத்துக்கு மனிதன் அடிமையாயிருக்கிறான். ஆவி ஆத்மா சரீரத்திலே அவன் அடிமையாயிருக்கிறான். இறைவன் ஆவியானவராய் இருந்தால் ஆவியை மாத்திரம்தான் மீட்க முடியும். ஆகவே மனிதனுக்கு ஆன்மா என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அவன் மண்ணானவன். அவனுக்குள் தேவன் தமது ஆவியை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆகவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க ஆவியாத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் இந்த உலகத்தில் வரும்போது நம்மை போன்ற மனிதராய் வந்தார். மனிதனே, கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட இந்த பாவத்தை விடுவிக்கும்படி நான் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருக்கிறேன். அந்த கீழ்ப்படியினாலே கீழ்ப்படியாமையின் பாவத்தை நான் போக்குகிறேன். ஆகவே நீ எனக்கு கீழ்ப்படி. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு வித்தியாசமே கிடையாது. இயேசுனாலும் தேவ வசனனாலும் ஒண்ணு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க, ஆதியிலே தேவன் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசிக்கணும். இப்ப இயேசு வேற, வார்த்தை வேற இல்லை. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா வார்த்தையை விசுவாசிக்கிறதாக அர்த்தம். நீங்க இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொன்னா வார்த்தையை பின்பற்றுவதாக அர்த்தம். நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா வசனத்துக்கு ஒப்பு கொடுத்ததாக அர்த்தம். ஐயா, நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு விரோதமாய் நடந்தீர்களானால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை.
கழுத்துல சிலுவை போட்டவன் எல்லாம் கிறிஸ்தவம் இல்லை. மொடோனா படம் தான் போட்டுக்கிறான், பெரிய சிலுவையா போட்டுக்கிறான். அவர் கிறிஸ்தவலா? எத்தனை பேர் ஹிந்துக்கள் போட்டுக்கிறாங்க சிலுவையை, கேட்டா நல்லா ஸ்டைலா இருக்குதுங்க. அது சாமி கூட இருக்கு, எங்க சாமியோட அவரு சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் தான் போட்டுக்கிறாங்க. சிலுவை போட்டவங்க கிறிஸ்தவனா? இல்ல பைபிள் ஒரு பேர் வச்சுக்கிட்டா கிறிஸ்தவன் ஆயிடுவோமா? இந்த பைபிள் இருக்கிறதுலாம் கிறிஸ்தவ பேர் இல்லைங்க. ஒன்னு எபிரேய பேர், அது கிரேக்க பேர். தீமோத்தேயும் ஒரு கிரேக்கன், அவன் தீமோத்தி தான் அவன் பேரு. அவன் கிறிஸ்தவனான போது பேர் மாத்திக்கல, தீமோத்தியோ தான் இருந்தான். இந்த பைபிள்ல ஒரு பேர் வச்சுக்கிட்ட உடனே நம்ம கிறிஸ்தவன் ஆயிட மாட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்க. எப்பொழுது நாம் கிறிஸ்துவன் ஆகின்றோம், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு நாம் ஒரு சாட்சியாக மாறி, அவர் மரண பரியந்தம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற யாவருக்கும் தமது ரட்சிப்பை அருளும்படிக்கு தம்மை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? அவர் பரிசுத்தர், அவர் சுத்தர். இயேசு இந்த உலகத்துல வந்தாருங்க. நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால அவர் மனுஷனா வந்து நாம் அவரை பின்பற்றி நடக்கும்படிக்கு நமக்கு சில மாதிரிகளை வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு, you are called to follow his footprints. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவர் கிழக்கில போனார், நானும் கிழக்கில போறேன்றது இல்ல. அவர் நமக்காக சில அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளிலே நமது காலை வைத்து நடக்கும்படி. ஒரு குடிகார தகப்பன் இருந்தார். அவருக்கு 5 வயசுல ஒரு பையன். அந்த தகப்பனுக்கு ஒரு ஆசை, நான் தான் குடிச்சு கெட்டு போனேன், என் பிள்ளையாயிலும் குடிக்காம இருக்கும். மனைவியை கூப்பிட்டான், இதா பாரு, நான் குடிக்கிறது பையனுக்கு தெரியக்கூடாது. இதுக்காகவே இந்த தகப்ப என்ன செய்வான், அதிகாலையில எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வந்து கட்டளப்படுத்துவான், பெட்ஷீட்டை போத்திக்குவான். பையன் 6-7 மணிக்கு முடிப்பான். அப்பா இன்னும் தூங்கிட்டு இருப்பார். அம்மா, அப்பா ஏன் இன்னும் எந்திரிக்கல? அவரு ரொம்ப களைப்பா தூங்குறாருடா, நீ பள்ளிக்கூடம் போறாசா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். பையன் போயிட்டு வருவோம். சாயங்காலம் அவர் நல்லா இருப்பார். பையனுக்கு தெரியாது, அப்பா குடிக்கிறது தெரியாது. ஒரு நாள் காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சுட்டான் பையன். எந்திரிச்சு பார்த்தா அப்பா காட்டுல காலியா இருக்கு. அம்மா படுத்திருக்கிறா, அப்பா கட்டுல காலியா இருக்குது. அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா 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 அப்பான்னு ஒவ்வொரு ரூமா போய் கிச்சன், பாத்ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு எங்கேயுமே அப்பா இல்லை. அவனுக்கு அழுகழுகையா வந்துருச்சு. நேர வாசலுக்கு போனான் திறந்துகிட்டு. பார்த்தா ராத்திரி கொஞ்சம் மழையில அவங்க வீட்டு வாசல் படியில இருந்து 2 காலடி போயிட்டே இருந்தது. எங்க அப்பா கால் சுவரு, எங்க அப்பா அடிச்சுவடுன்னு சொல்லி அதுல கால் வச்சு போய் கடைசியில எங்க பார்த்தா குடிகார கடையில அவர் சட்டையை பிடிச்சி எடுத்தா. அப்பா இங்கேயா இருக்கிறேன், என் மகனே, எப்படா இந்த இடம் உனக்கு தெரிஞ்சது? உங்க அடிச்சுவட பின்பற்றினாப்பா. குடிகார தகப்பனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றினால் குடிக்கிற இடத்துக்கு மகனும் போவான். இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அடிச்சுவடை பின்பற்றினால் அவர் சென்ற இடத்துக்கு நீங்க போவீங்க. அவர் அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார் நமக்கு மாதிரியாக. என்ன மாதிரி? என்ன மாதிரி? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், படித்தவனோ படிக்காதவனோ, அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, எவனும் அவர் மேல் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை?
நான் அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக ஒரு நாள் மாறுவேன். அவர் என்னை மாற்றுவார். அவரை சந்திக்கும் போது நான் அவரை போல இருப்பேன் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தங்களை சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்றது சும்மா அப்படி சோப் போட்டு குளிச்சுட்டு ஷாம்பு போட்டுட்டு வர்றது இல்லை சுத்தம். அது உடல் சுத்தம். உள்ள சுத்தம் ஒண்ணு இருக்குது, அரை சுத்தம் ஒண்ணு இருக்குது, வீடு சுத்தம் ஒண்ணு இருக்குது. சில வீடுகள்ல போனா அலங்கோலமா கிடக்கும், ஒரு நிமிஷத்துல சுத்தமாக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், காலிங் பெல் அடிச்சேன், யாருன்னு ஒரு சத்தம் வந்தது. சார் செல்லப்பா வந்திருக்கிறேன் ஜபத்துக்கு அப்படின்னு. ஐயா இருங்க அப்படின்னு. அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க 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 உட்காந்து காப்பி கொண்டு வரேன்னு உள்ள போனாங்க. பார்த்தா ஒரு சின்ன ரூம் தான், கட்டில் ஒண்ணு நீட்டா பெட்ஷீட் விரிச்சிருந்தது. நான் உட்கார்ந்தேன். திடீர்னு அந்த ஜமக்காலம் மட்டும் இப்படி மேல வந்தது. கட்டில் வச்ச ஜமக்காலம் கூடவே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அது ஆவி நிறைஞ்ச வீட்டுக்கு வந்துட்டோமோ என்னமோ. பார்த்தா அவங்க அம்மா அப்படியே ஆந்து அதை எடுத்தா உள்ள ஒரு 5 வயசு பையன் இருக்கிற குப்பையெல்லாம் அதுக்கு கட்டில் மேல போட்டு பையனையும் போட்டு மூடிட்டு போயிட்டான். சுத்தம் சுத்தம். ஒரு நிமிஷம், யார் வீட்டை சுத்தமா வச்சிருக்கணுங்க. நமக்கு ஒரு பழமொழி சொல்லி தந்திருக்கிறாங்க, சுத்தம் நல்லா தெரியுதே. கந்தையானாலும் அசைக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சிட்டு குளி. பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. வேதாகத்தான் சொல்லுது. அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல பார்வையிலே சுத்தம், பேச்சில சுத்தம், கேள்வியில சுத்தம், நினைவில சுத்தம். தூக்கம் 5 மணிக்கு கலைஞ்சாலும் 7 மணி வரைக்கும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு எங்கெங்கயோ நினைவுல பறந்துட்டு அதுக்கப்புறம் டயர்டா இருக்குதுன்னா ஒரு சிந்தனை களைச்சு போச்சு. சிந்தனையிலே பாவம். எதுவா வாலிபர்கள் சிந்தனையில பாவம். எதையோ நினைக்கிறது. படிக்க வேண்டிய காலத்துல படிக்கணுங்க. லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்க கூடாது. படிக்கும் போது படிக்கத்தான் செய்யணும். அதுக்குதான் பள்ளிக்கூட போறீங்க. இதெல்லாம் தவறான காரியம் நினைக்கிறது இல்ல. பிற்காலத்தில் அவங்க பேப்பர்ல அவங்க பேரு படமெல்லாம் போட்டு வரும்போது அது கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா, குடும்பத்துக்கு மகிமையா இருக்குமா, சபைக்கு மகிமையா இருக்குமா? வேற யாராவது பேரை போட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுனால இன்னார் அரஸ்டட்னு வந்தா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் வெளியானதை விட்டு ஆசிரியர் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா நான் அழுவேன். ஐயா, ஆபிரகாம் என்ற பேரை தாங்கினவன் ஒரு விசுவாசியா, தேவனை காணாமலே விசுவாசித்தவன். ஐயா, அந்த பேரை வச்சிருக்கிறவன் அதுக்கு சாட்சி வேண்டாமா? சாட்சி வேண்டாமா? இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறான், எப்படா கிறிஸ்தவன் மாட்டுவான் போட்டு மாட்டலான்னு சொல்லி. அப்ப நான் இன்னைக்கு எதிலே சுத்தமாயிருக்கிறேன்? அவர் சுத்தத்திலே மாதிரி காண்பித்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கட்டளை போனா போதுன்னு இருங்கன்னு சொல்ல, இருங்க, பரிசுத்தராய் இருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் என் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கடைபிடித்தது போல நீங்களும் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படித்திருங்கள். 12ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். எத்தனை மாதிரி காமிச்சிருக்கிறார்? எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்துக் கொள்ளுங்கள். யோவான் 12:48 வாசிக்கிறோம், என் வார்த்தைகளை தள்ளிவிட்டால் நான் எழுதி போட்டிருக்கிறேன், வீட்டை மாட்டி வச்சிருக்கிறேன், அதன்படி வாழவில்லை என்றால் இயேசு வேற வசனம் வேற இல்லை. இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்றால் இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுறவங்களா கை வைத்து காட்டுங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிடுறேன் அப்படிங்கிற கை வைத்து காட்டுங்க. ஒருத்தரும் இல்லை. 4 வேளை சாப்பிடுறவங்க இருக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுறவங்க இல்ல. 3 வேளை சாப்பிடுறவங்க இருக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க. 3 வேளை சரி, நிறைய கை தெரியுது. 2 வேளை சாப்பிடுறவங்க இருக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க. 2 வேளை சரி. ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுறோம், கை வைத்து காட்டுங்க. 1-2 பேர் இருக்கிறீங்க.
இந்த கை வைக்காதவங்களாம் என்ன செய்யறது?